10ஆம் பத்தி பார்க்க இருக்கதே 8 பத்தி. இது வேற ஊதுபத்தி. பேப்பர் அப்புறம் படிங்க, முதல்ல பாலை குடிங்க. அடேங்க அப்பா, நாட்டுல பால் பஞ்சம்னு பேப்பர்ல போட்டிருக்கு. உனக்கு ஏதோ இவ்வளவு பால்? இப்ப நாம என்ன நம்ம வீட்ல இருக்கோம்? பெரிய பங்களாவுல இருக்கோம். இங்க 6 சீமை பசு இருக்கு, அதுல கறந்த பாலாக்கும். அதுல ஒரு மாடு காளை மாடாச்சே, அது போக தாங்க 6. அப்போ 6 பசு பாலாறு. இத சாப்பிட்டா வராதா கோளாறு? இது சாதாரண பால் இல்லங்க, இதுல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா வாய் வந்துருமே. சும்மா இருங்க, உங்களுக்காக எல்லா பருப்பையும் அரைச்சு போட்டு பனங்கள் கண்டு தேனு எல்லாத்தையும் கலக்கி கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு பாலையும் குடிச்சா சரிக்குங்கிற? உங்களுக்கு தெரிக்குதோ இல்லையோ, எனக்கு கர்ப்பம் தரிக்கணும், புள்ள பிறக்கணும். அது வரைக்கும் நான் பால் கறந்துகிட்டே இருப்பேன். யார கேட்டு இந்த வீட்டுல பாலை கறந்தீங்க? உன்னை கேட்டு பால் கறக்கிறதுக்கு நீ என்ன மாடா? அள்ளிவாடி முட்டிர போகுது. உங்ககிட்ட எதுக்கா கேட்கணும்? என்னத்தான் கேட்கணும்? இந்த வீட்டுல லைட் போடுறதுனா கூட என்ன கேட்கணும், ஃபேன் போடுறதுனா கூட என்னத்தான் கேட்கணும். ஆஃப் பண்ணணும்னா அது உங்க இஷ்டம். எதுக்காக அனாவசியமா அழட்டிக்கிறீங்க? நீங்க இன்னும் இந்த வீட்டுல இருக்க போறது 6 மாசமோ 8 மாசமோ, அது வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போங்க. சும்மா சாப்பிடுங்க. ஏன் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விற்க போறீங்களா? என்னடா சொல்ற? என் பொண்டாட்டி கண்ணம்மா இப்ப வாந்தி எடுத்துட்டா. வாந்தியா? வாந்தி தெரியாதா? வாயில இருந்து அப்படின்னு வருமே, அதான். அது பித்த வாந்தியா இருக்கும். அது பிள்ளை வாந்தி. அங்கே ஐயோ, கேட்டீங்களா? அவ வாந்தி எடுக்கிறாளாமே, என்னால வாந்தி எடுக்க முடியலையே. கவலைப்படாத, வாய்க்குள்ள விரல் விட்டு ஆட்டு வாந்தி வந்துடும். வாய மூடுங்க. வாய முன்னா வாந்தி எடுக்க முடியாத. சும்மாரியா துப்பு கட்ட மனுஷா. இந்த பக்கம் துப்பீர். எல்லாம் பேச்சோட சரி. என்ன இந்த வீடு இருக்கிற? யார கேட்டு சோஃபால உட்கார்ந்தீங்க? தரையில உட்காருங்க, கம்பளத்தை எடுத்துட்டு உட்காருங்க, ஜில்லுன்னு இருக்கும். இவன் வேற, இவனோட பெரிய தொல்லையா போச்சு. அப்பா, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். உனக்கு ஒரு மகன் பிறந்தா உன்ன மாதிரி தான் இருப்பான். இப்ப ஏத்த வீட்டுக்கார மாதிரியா இருப்பான்? அப்படி இருந்தா உன் குடும்பத்துல குழப்பம்னு அர்த்தம். மிஸ்டேக் வாந்தி. ஓஹோ, ஓடி என்ன ஜக்கு ஜாலியா பாடிக்கிட்டு போறான்? ஜக்கு உண்டாயிட்டான். ஜக்கு உண்டாயிட்டானா? அவன் பொம்பளை வேஷம் போடும் போதே நான் நினைச்சேன் இப்படி ஏதாவது எசக்கு பெசக்கா நடக்கும்னு. ஆமா, அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு யார் அப்பன்? கண்ணம்மா தான். கண்ணம்மாவா? என்னையா போட்டு குழப்புறீங்க? இவருக்கு குழப்பம் மட்டும்தான் தெரியும், குழந்தை பெத்துக்க வழி தெரியாது. ஐயா வக்கீல் ஐயா, கண்ணம்மா உண்டாயிட்டாளே. ஐயோ, கண்ணம்மா உண்டாயிட்டா. கண்ணம்மா குண்டாயிட்டாளா? குண்டாகல, உண்டாயிட்டா. வக்கீலுக்கு எல்லாமே செஞ்சு காமிக்க வேண்டியதா இருக்கு. தப்பே இல்ல, கண்ணம்மா உண்டாயிட்டா, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. என்னையா புரியாம பேசுறீங்க? சொத்து பூரா அவனுக்கு போயிடுமே. எப்படி போகும்? குழந்தை வழியா போகும். போகாது. அதுக்கு முன்னால வேற யாருக்காவது குழந்தை பிறக்கலாம் இல்லையா? நிச்சயமா எங்களுக்கு பிறக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதான் ஊருக்கே தெரியுமே. உங்களுக்கு தெரிஞ்சா ரேடியோவுல செய்தி வாசிக்கிறது மாதிரி. அது போட்டோம், உங்க மாப்பிள்ளை பையன் இருக்கிறானே, அவன் டெய்லி தண்டால் எடுக்கிறோட சரி, முண்டம் 6 மணிக்கு மேல ஃபுல் தூக்கம். அப்ப மிஞ்சினது பாலு பருப்பு. கோடீஸ்வரன், உங்க ரேஸ்ல இன்னொரு குதிரையும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு சாந்தி. அவளும் எடுக்கிறா பாந்தி. அவளுமா? என்னாச்சு? அங்க இடுப்பு வலி, இங்க இதே வலி. உங்க குடும்பமே பெரிய தலைவலியா? அன்பே அன்பே, வலது கால எடுத்து வச்சு வாங்க. போங்க டாக்டர், போய் நல்லா பாருங்க. வேற என்னம்மா, என்னாச்சு உனக்கு? தலையெல்லாம் கிர்ன்னு சுத்துது. ஏன் சுத்துது? தலை இருக்கு சுத்துது. இதெல்லாம் ஒரு கேள்வியா? பாருங்க டாக்டர். அது மாங்க சொல்றேன். அம்மா, உங்களுக்கு பேர குழந்தை பிறக்க போகுது. எனக்கு பேர குழந்தை பிறக்க போதா? ஐயா, இனிமே சொத்தலாம். அம்மா அம்மா, டாக்டர், எங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அது ஒண்ணு இல்ல, பேர குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்ன உடனே சந்தோஷத்துல மயக்கம் வந்துருச்சு. அதான் இல்ல, உனக்கு தம்பி பாப்பா பிறக்க போகுது. அம்மா அம்மா, கடவுள் இவ்வளவு சீக்கிரம் கண்ணை திறப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. 2 பேருமே உண்டாயிருக்கோம். காது கொடுத்து கேட்டேன் துவா சத்தம். இனி உயிலி உள்ள சொத்தெல்லாம் நம்ம பயலுக்கு தான் மொத்தம். காது கொடுத்து கேட்டேன் துவா சத்தம். இனி உயிலி உள்ள சொத்தெல்லாம் நம்ம பயலுக்கு தான் மொத்தம்.
ராஜா ராஜா திப்பெத்தெடுப்பா ராஜா பூஜா நான் தானே தூக்கிடுவேன் பூஜா சொத்து வந்தா புத்திரனை செஞ்சிடுவேன் தாஜா சொத்து வந்தா புத்திரனை செஞ்சிடுவேன் தாஜா அவன் போட்டிருக்கும் ராயருக்கு நான் எடுப்பேன் காஜா ராஜா ராஜா திப்பெத்தெடுப்பா ராஜா பூஜா நான் தானே தூக்கிடுவேன் பூஜா நன்றி சொல்வேன் மாமனுக்கு நல்ல பிள்ளை வரும் ஒன்று தந்ததற்கு நான் நன்றி சொல்ல சொல்ல பிள்ளை மெல்ல மெல்ல துள்ளி குதிப்பதென்ன அதி நஞ்சை புஞ்சை என்று சொத்து சுகங்களை அள்ளத் துடிப்பதென்ன ஆஹா ஆஹா சொத்தை நம்பி நான் சுமந்தேன் பிள்ளையோ பிள்ளை இதை நீங்க யாரும் அடிக்கலாமோ கொள்ளையோ கொள்ள சொத்தை நம்பி நான் சுமந்தேன் பிள்ளையோ பிள்ளை இதை நீங்க யாரும் அடிக்கலாமோ கொள்ளையோ கொள்ள செண்பகமே செண்பகமே சாம்பல் தின்னும் தாய்க்குலமே சீக்கிரமே சீமந்தமே பிள்ளைகளே நம் செல்வமே செண்பகமே செண்பகமே சாம்பல் தின்னும் தாய்க்குலமே உனக்கொரு மகன் பிறப்பான் கண்ணை 10ஆம் மாசம் தான் திறப்பான் பண்ண பித்து பிடித்த மனிதர்களை அவன் பிஞ்சு கால்களால் உதைப்பான் உனக்கொரு மகன் பிறப்பான் கண்ணை 10ஆம் மாசம் தான் திறப்பான் பண்ண பித்து பிடித்த மனிதர்களை அவன் பிஞ்சு கால்களால் உதைப்பான் பாடி ஏக பக்கிழங்க பக்குள்ள வந்துடுச்சு தேடும் ஏன் செல்ல குழந்தை அடி பாட்டி ஏக பக்கிழங்க பக்குள்ள வந்துடுச்சு தேடும் ஏன் செல்ல குழந்தை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் குழந்தையைத்தான் கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இங்கு அனைவருக்கும் கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் குழந்தையைத்தான் கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இங்கு அனைவருக்கும் கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இங்கு அனைவருக்கும் கொடுத்தான் எங்க என் குழந்தை எங்க என் குழந்தை குழந்தையா என்னடி உளர்ற அப்படின்னா நான் கண்டதெல்லாம் கனவா கனவா ஆமாங்க கனவுல நான் உண்டா இருக்கிற மாதிரியும் என் பொண்ணு உண்டா இருக்கிற மாதிரியும் நாம எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுற மாதிரியும் கனவு கண்டேன் அப்படியா குழந்தையெல்லாம் பிறக்காது ஏங்க அப்படி சொல்றீங்க காமாட்சி நான் சாமியாரா போறதுக்கு காபி ட்ரெஸ் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல ஆஸ்பத்திரிக்கு முன்னால போய் நின்னு நாம் இருவர் நமக்கு இருவர்னு போர்டு போட்டுருந்துச்சு உள்ள போனேன் வெளியே வரும்போது 3 படி அரிசியும் ஒரு வேசியும் கொடுத்தாங்களே அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சா ஆமா அரிசி என்ன பண்ணுனீங்க நான் பொங்கல் பண்ணி தின்னுபிட்டேன் வேட்டியை வித்துக்கிட்டேன் ஐயா என் கழுத்தை அறுத்துட்டீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா அம்மா அம்மா என்னடி நீ எந்த கல்ல தூக்கி போட போற நான் கல்ல தூக்கி போட வரலமா உன் வாயில கல்கட்டு போட வந்திருக்கேன் கல்கண்டா ஆமாமா நானும் மாப்பிள்ளையும் காலையில டாக்டர் அம்மா வீட்டுக்கு போனோமா அவங்க என்ன டெஸ்ட் பண்ணிட்டு நான் உண்டா இருக்கேன்னு சொன்னாங்கம்மா சத்தியமா உண்டாயிருக்கியாமா சத்தியமா கோபுரான ஆமா எப்ப பார்த்தாலும் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பானே நீ எப்படிம்மா உண்டான
அடிக்கிற கைதான் அணைக்கும். ஒரு நாள் அவர் என்ன அணைச்சாரு, உண்டாயிட்டா. சபாஷ் மாப்பிள்ளை. சபாஷ். அங்க பாராட்டு, இங்க கொரட்ட. நீயாவது என் வயித்துல பாலை வாத்தம்மா, சீக்கிரமா குழந்தைய பெத்து சொத்து பூரா நமக்கே வந்துடணும். இங்க பாத்தியா உங்க அப்பனுக்கு தூக்கத்தை எந்திரியா மேல. முடிச்சிருந்த என்ன பிரயோஜனம்? அதான் 3 படி அரிசி வாங்கிட்டேன். இல்ல நீங்க ஆசை காட்டுனீங்க, நான் கிறிஸ்டியனா மாறுறேன், உனக்கு மோதிரம் போடுறேன், மனைவி ஆக்கிக்கிறேன் அப்படி இல்ல நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். நான் இல்ல, நான் சொல்றேன். நான் மட்டும் அப்படி எல்லாம் செஞ்சா சொத்துல ஒரு பைசா காசு கிடைக்காது. ஏன்? என் பொண்டாட்டி மூலமா எனக்கு குழந்தை பிறந்தாதான் சொத்துல பங்கு, இல்லாட்டி இல்ல. அப்புறம் நீ நானும் சர்ச் வாசல்ல உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும். அரே அல்லா, என்னங்க இது? எனக்கு எம்மதமும் சம்மதம். இங்க பாருங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல. பணம் முக்கியம் இல்லையா? ஒரு 50 ரூபா இருந்தா கூட. விளையாடாதீங்க. இப்ப சொல்றேன், என்னை வீட்டை விட்டு விரட்டின உங்க பொண்டாட்டி முன்னாடி நீங்களும் நானும் புருஷ மனைவியா இருக்கணும். அத மட்டும் மறந்துரு. என் லைஃப்ல ஒரே ஒரு கல்யாணம் தான். வேணா உன்னை கடைசி வரைக்கும் லவ் பண்றேன். எப்படி வசதி? ஓஹோ, வில்லனா மாறுறீங்களா? நான் கடைசி வரைக்கும் காமெடி ஹீரோ தான். யோ வக்கீலு, உன் பேச்ச கேட்டு நான் உயிர் எழுதினேன் பாரு. ஏன் அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? என் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் வயிற்ற தள்ளிட்டு நிக்கிறாங்க ஐயா. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. சொத்தை அடையறதுக்கு ஒரு கஷ்டமான வேலையா கொடுக்கலாம்னு நினைச்சேன். நம்ம நாட்டுல இதுதான் சுலபமான வேலைன்னு இப்பதான் புரியுது. எல்லாரையும் உன்னை வச்சு எடை போடுறியே. இப்ப என் குழப்பத்துக்கு என்ன வழி? கேள்வி கேட்க மாட்டேன் நீ. உன்னை நான் இப்படி உயிர் எழுத சொன்னதுனாலதான் சாமியாரா போன உன் தம்பி இப்ப பொண்டாட்டியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அவங்க மவன் அரக்கருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மவன் ஜக்கு சின்ன விட்டுட்டு இப்ப பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கிறான். இப்பதானே ஓட்டு போட்டிருக்கானுவ. எண்ணி பார்த்தாதான் தெரியும் எவன் அவனுக்கு டெபாசிட் போக போகுதுன்னு. எங்கயா போற? எலெக்ஷன் பூத்துக்கு தான். நம்ம பயலோட நம்ப முடியாது. புட்டிய மாத்தினாலும் மாத்திடுவானுவ. வக்கீல் சார், நிஜமாவா சொல்றீங்க? நாளைக்கு அவ சாந்தி குழந்தை பிறக்க போகுது. நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம். உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆமென். விளையாடாதீங்க. சாந்திக்கு முன்னாடி கண்ணம்மாக்கு குழந்தை பிறந்தாகணும். இத பாருப்பா, குழந்தை பிறக்கிறதும் மழை பெய்யறதும் பகவானுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நாம முயற்சி பண்ணா செயற்கை மழையை வரவழைக்க முடியும். உன்னால முடியுங்கிற? முடிச்சு காட்டுறேன். சொல்லாத, செய். என்னம்மா இது? என்ன இது? ஏம்மா, ஜெயிலுக்கு போன அண்ணன் திரும்பி வரவே மாட்டான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ இந்த முடிவுக்கு வர காரணம் யாரு? யாரு? யார் அவன்? அவன் என்ன காதலிச்ச அண்ணன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்ப என்ன கைவிட்டுட்டான். இந்த ஜோசப் இதுவரைக்கும் பிச்சுவா பக்கிரிங்கிற பெயர்ல எத்தனையோ கொலைகளை செஞ்சிருக்கு. கள்ளச்சாவி போட்டிருக்கு, ரயில கவித்திருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன கண்டு பயப்படும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசையா என் தங்கச்சி நல்லா வாழ வைக்கணுங்கிறதான். உன்னை மோசம் பண்ணி நம்ம கைய கால வெட்டவா, இல்ல அவன் தலையெழுத்தும் காரணியில வைக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டானே. இப்ப அவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறந்துட்டா, அந்த சொத்து பூரா அவனுக்கு தான். அந்த திமிர்ல தான் இப்ப என்ன கை விட்டுட்டானே. பொண்டாட்டி பிள்ளை சொத்து. இந்த ஜோசப் பிச்சுவாவை எடுக்க மாட்டான். எடுத்தா காரியத்தை கச்சிதமா முடிக்காம விட மாட்டான். இனிமே அந்த குடும்பமே. குழந்தை நல்ல பொசிஷன்ல இருக்கு. மருந்தெல்லாம் எழுதி கொடுக்கறேன், ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. இன்னும் 10 நாள்ல குழந்தை பிறந்துடும். 10 நாள்லயா? டாக்டர், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கே எங்களுக்கு குழந்தை பிறந்தாகணும். என்னது, நாளைக்கே வா? முடிஞ்சா இன்னைக்கே, இப்பவே. அப்பதான் சொத்தெல்லாம் எங்க பேர்ல வரும்னு உயிர்ல எழுதிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ராவா 500 ரூபாய் போட்டு தரேன். வேணா 600 ரூபாய் கொடுக்கட்டுமா? நீ என்ன படிச்சவனா? கெட் அவுட். ஏன் அனாவசியமா கோச்சிக்கிறீங்க? இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்க, வா நம்ம வேற டாக்டர் பாப்போம். இல்ல நானே உனக்கு பிரசவம் பாக்குறேன். எழுந்துரு. நீங்க புரியாம நீ எழுந்துரு. என்ன எழுந்துரு? நான் சொல்றது என்ன இவ்வளவு தானே ரெட்ட குழந்தையா? நீ வா, பாத்து பொல்லாத டாக்டர். தம்பி கொஞ்சம் நிலுப்பா. என்னம்மா? நீ டாக்டர் கிட்ட கேட்ட மாதிரி உடனே குழந்தை பிறக்க வழி இருக்கு. என்ன வழி? ரொம்ப தேங்க்ஸ்மா. வா. என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போகுது. ஒண்ணும் ஆகாது. நாம கோடீஸ்வரன் ஆக போறோம். வாடா கண்ணா, வா.
பாட்டி தம்பி உன் பொண்டாட்டி உயிரை காப்பாத்த முடிஞ்சது, ஆனா சின்ன உயிரை காப்பாத்த முடியாது. கண்ணம்மா, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? லட்ச லட்சமா கொட்டி கொடுத்தாலும் குழந்தை செல்வம் கிடைக்காதுங்க. உங்க பேராசைக்கு என் குழந்தைய பலியாக்கிட்டீங்களே. இயற்கைக்கு விரோதமா எது செஞ்சாலும் அதோட முடிவு இப்படித்தாங்க இருக்கும். பொய் நெல்ல குத்துறேன்னு கை நெல்ல விட்டவன் கதி ஆயிடுச்சு. உழைச்சு சம்பாதிக்காத எந்த பணமும் நமக்கு சொந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஏதோ நடக்க கூடாதது நடந்து போச்சு. என்னோட பேராசைக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. இந்த துக்கத்தை என்னால தாங்கிக்க முடியல. கவலைப்படாதீங்க அண்ணி, தைரியமா இருங்க. நான் காஃபி கொண்டு வரேன். இருங்க, உடனே சாந்தியை டாக்டர் கூட்டிட்டு போங்க. என்ன பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க, சீக்கிரமா போங்க. வண்டியில ஏற்க முன்னாடியே கதவு சாத்துற? யார் நீ? நான் யமன். இவளை யமலோகத்துக்கு அனுப்ப வந்தவன். என்னையா சொல்ற? என் தங்கச்சி ஜூலியை தனியா தவிக்க விட்டுட்டு நீ உன் பொண்டாட்டியோட சேர்த்து சொத்து அனுபவிக்கலாம் பாக்குறியா? இவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கிறது நான் பாத்துறேன். வண்டி அடியா. நான் சொல்றது கேளியா? டிரைவர் வண்டி ஹீரோக்களுக்கு ரேக்லா, ஜீப்பு, மோட்டார் சைக்கிள் கொடுப்பாங்க. நமக்கு இந்த சைக்கிள் தான் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம காமெடியன் தானே. சிறுதுரும்பும் பல்லு குத்த உதவும். இதை வச்சு குத்துனா பல்லே உடையும். சாந்தி, சாந்தி. யார் அந்த வண்டி குறுக்க நிறுத்திருக்கிறது? நான் தாண்டா வில்லனுக்கு வில்ல. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். அவனும் நானும் பழைய ஆளுங்க. நீங்க மத்தவங்கள பாருங்க. சரியான ஆம்பளை இருந்தா ஓடுனதுக்கு அப்புறம் வாங்கடா. உள்ள தாச்சிய விடுறா.
பார்த்தீங்கன்னா கொண்டுருவேன். எல்லா படத்துலையும் எல்லாரும் சுத்திட்டாங்க. இனிமே நம்ம நாட்டை அடிக்க வேண்டியதுதான். இன்ஸ்பெக்டர், இந்த புண்ணாக்கு மூட்டையை கொஞ்சம் இறக்கி வைக்கிறீங்களா? எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் ஐஜி கிட்ட வந்து பேசுறேன். போலீஸ் அடிச்சிராதப்பா. சாமி, நல்ல நேரத்துல வந்து எங்களை காப்பாத்தினீங்க. ஐயோ பெரியப்பா, நீங்க செத்தப்பா. என்னப்பா? அங்க கேளுப்பா. ஆமாப்பா, 1 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனேனே, அதே பெரியப்பா தான். ஏன் இந்த வேஷம்? இவங்க பொய் வேஷத்தை கலைக்கிறதுக்காக. எங்க அப்பா அம்மா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க பெரியப்பா. உன்னை நான் முன்னாடியே திருந்திட்டேன்.